ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா, அன்றைக்கி நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க, என்னை மன்னிச்சிரு, தேவையில்லாமல் நான் ஏதோ பேசிட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஊஜின் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவன் வந்து எப்போ அந்த ஆடிஷனோட ரிசல்ட் வந்துருச்சுப்பா, இமெயில் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு. ஸோ 2 பேருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு எந்த ஒரு மெயிலுமே வரல. ஆனால் ஹீரோயின் வந்து செலக்ட் ஆகிருப்பா போல். அவளோட மூஞ்சியே மாறி போயிடுது. வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்ட்டு ஹீரோனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஊஜினுமே ஒரு மாதிரி ஆயிடுறான். சரி சரி, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே, எனக்கு நீ ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுங்க, ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. சரி, நான் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போதே ஹீரோவையும் பார்க் அப்படின்ற ஒரு பொண்ணையுமே காணோம். என்னாச்சு, ஏன் இவங்க 2 பேர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. இவ தான் பார்க்க. இவளை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறா. ஆல்ரெடி இந்த பொண்ணை தெரியுமா என்னன்றது தெரியல. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த பார்க் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டுருக்கா. சில பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்படியே எஸ்ஆகி ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. ஆனால் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூப்பிட்றா, ஏய் நீயும் இதே கிளாஸ் தானா, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறோமா அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஊஜினும் அந்த ஃப்ரெண்டுக்காரியுமே வந்துட்டுருக்காங்களா. ஊஜின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கை பார்த்துட்டு, பார்க் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஊஜின்னு கேட்கும்போது, இல்லை இந்த உலகத்தில் தான் இருக்கியா, அவன் வந்து இன்ஸ்டா செலிப்ரிட்டி அப்படின்னு. ஓ அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். நேராக அவகிட்ட போய், மேடம் நான் உங்கள் பெரிய ஃபேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், உங்களுக்கு எப்படி ஹீரோன்னு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா, அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நாங்களாம் அப்படி க்ளோஸ் அப்படி இப்படின்னு அந்த பார்க் பார்த்திங்கன்னா அளந்து விட. ஹீரோயினோட மூஞ்சியில் பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவள் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. சரி, நானும் உங்க கூட சாப்பிட வரேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஹீரோனுக்கெலாம் கடுப்பாக இருக்குது. வந்தவ ஒழுங்காக சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்ல. ஆனால் இவ பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பர்ஸை வச்சு அதோடு சேர்த்து ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோனுக்கு தான் ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னா இவளுக்கு ஷாக்கு. நான் தாப்பா அவனை கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி ஹீரோவை தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் வந்துட்டு என்னோட எக்ஸுப்பா, முன்னாடி நாங்கள் வந்துட்டு டேட் பண்ணோம், என்னால் தான், நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் இப்போது இவன் இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணது எனக்காக தான், என்ன திரும்பவும் அடையணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, நான் என்ன அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அட ஆமாம் இல்லையா, உன்னை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா முறைக்கிறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயினால் கேட்க முடியல. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்து ரொம்பவே சோகமாக சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்திருப்பா, எனக்கு தான் அவனை பிடிச்சிருக்கு, எனக்குமே பிடிச்சிருக்கேன், என்ன பண்ணுறது, உனக்கு அவன் மேலே இருக்கிறது க்ரஷ் மட்டும்தான், ஆனால் நான் அவன் மேலே ரொம்பவே சீரியஸாக இருக்கேன், ஸோ நீ அவனை வந்து கண்டுக்காத, ஃப்ரீயாக விட்டுரு, அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா கிட்ட வந்து உட்காந்துட்ருக்கா. அம்மா நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உன் எக்ஸு இருக்கும்போது உன்னால் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க முடியுது போலையே அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் உன்னால் தான் என்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்க முடியலன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயங்கள்னால அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. என்னாச்சு, உண்மை தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அன்றைக்கி நம்ம 2 பேருமே ரொம்ப குடிச்சிருந்தோம், ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சரி சரி, நீ அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், உனக்கு ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் இப்படி கேட்குற, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது உனக்கே தெரியும் டைம் வரும்போது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கறல. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த பார்க் வேறு வந்துட்டுருக்கா. இன்னுமா 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா இப்போ போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிற. ஹீரோயினுக்கா உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. சரி, நான் இவ்வளோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போக ஹீரோனுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்காரியுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பா போல்.
அப்போ இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங் ஆயிடுறா. ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஆடிஷனில் செலக்ட் ஆகியிருந்திருப்பாள்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயின் லீடாக ஹீரோ தான் கமிட் ஆகிருக்கானாம்மா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு வெறி ஆகிட்டுருக்கு. இவன் ஏன் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தான் அப்படின்னு. மறுநாள் ஊஜின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அவன் அங்கேருந்து போக, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, ஹீரோயினோட தான் எப்போவுமே சுற்றிட்டு இருப்பேன், ஏன் அவள் வரல அப்படின்னு. அவளுக்கு இன்றைக்கி எந்த ஒரு கிளாஸுமே இல்லை, அதனால் அவள் வரல. ஓ, நீ அவளோட கிளாஸ்மேட் கூட கிடையாது, ஆனால் அவளோட ஷெடியூல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்க. ஆமாப்பா, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு. ஓ, 2 பேரும் க்ளோஸா? நீ ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்ப, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்கோம், இதுக்கப்புறம் அவள் என் கூட தான் இருப்பா, நீ கிடையாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஓ, நீ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? ஹீரோயின் வந்து அந்த மாதிரி ஆளே கிடையாது, அவளுக்கு எப்போவுமே நான் தான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு பூஜின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றி விட்டு போயிட்டு இருக்கான். நம்ம நினச்சதை விட இவன் ரொம்பவே இரிட்டேட்டிங் ஃபெல்லாவாக இருப்பான் போலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கார எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து கேட்குறா, நீ எங்கே போகிற, இன்னைக்கு உனக்குமே கிளாஸ் கிடையாது. அது ஒன்றும் இல்லை, நான் அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் எனக்கு தான் கிடைக்கலையே, அதனால தான் நான் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போக போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, பார்ட் டைம் ஜாப் போறியா? ஆமாப்பா, நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல அப்படின்ட்டு அவங்க இருந்து போக, அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோவோட ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கால் வருது. நான் உங்ககிட்ட முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருந்துருக்கணும், ஆனால் டைம் இல்லை, அவங்க கூட வந்துட்டு லீடாக நடிக்க போகிறது வந்து ஹீரோ தான், ஸோ இந்த லஞ்சில் நம்ம மீட் பண்ணலாம், எல்லோரும் வந்துடுங்க அப்படின்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ண. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கானா. அப்போ ஹீரோயினுக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்துருப்பானுங்க, நம்மளும் அவளுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்க் பார்த்தீங்கன்னா வந்து கையை பிடிச்சிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதுக்கு கையெல்லாம் பிடிச்சிட்ருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அட, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ இவனுக்கு ஏதோ மெசேஜ் வேறு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். அவளுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வந்துட்டுருக்கா. இவன் வந்து பார்க்கோட பெரிய ஃபேன் தானே, ஸோ நம்பரெல்லாம் கேட்கும்போது அவளுமே கொடுக்குறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று கீழே விழுகுது. அதை இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் எடுக்க. பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் தான். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே பார்க் பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இது ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் இல்லை அப்படின்னு. இவளுக்கு ஒரே டவுட் ஆயிடுது. ஸோ இவளோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாய்ஸ்சரைசரோட போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா. இது வந்துட்டு பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இது நான் ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலை, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நான் பார்த்தேனே, அது வந்து கான்ட்ராக்ட் தானே, அப்புறம் இந்த மாதிரி போட்டிருக்கா அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, நான் இப்போவே ஒன்று மீட் பண்ணோம் அப்படின்ட்டு. இவன் ஏன் இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்ட்டு ஹீரோவை தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சு, உங்கள் அம்மா கூட எதுவும் சண்டை போட்டியா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சண்டையும் போடல ஒன்றும் போடல, அவங்கள மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் இதுக்காக என்னை வர சொன்னேன் அப்படின்னு. அதுவா அப்படின்னு ஒரு நியூஸ் எடுத்து காட்டுறான். அதாவது இவனோட மிலிட்ரி ட்ரைனிங் போயிருப்பான் போல், அது பார்த்திங்கன்னா இவங்க அம்மானால ஸ்பாயிலாக இருக்கும் போல். ஸோ அதை காமிக்கிறான். இவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாரு, கண்டவங்களும் ஏதாவது சொல்லுவானுங்க, அதெல்லாம் நீ வந்து காதில் வாங்கிக்காத. இல்லை இல்லை, எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதே நான் தான் அப்படின்னு இவ அப்படியே பார்க்குறா. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் ஒரே ஒரு பையன் அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா. ஏய், ஜோக் பண்ணேன், அட பைத்தியமே, எதை வச்சு நீ ஜோக் பண்ண உனக்கு தெரியாதா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி யாரோ பேசியிருப்பாங்க போல், அதனால தான் அவன் இப்படி சொல்லிகிட்ருக்கா. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, யாருமே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரியாமல் தான் காசிப்பெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காத. நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா அப்படின்ட்டு. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாடுறாங்க, சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பயங்கர ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்திங்கன்னா அவளோட ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீ எதுக்கு என் மேலே வந்துட்டு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு. சரிப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்ட்டு. நாளைக்கு நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் ரொம்பவே பிஸி, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிற, நீ என்னோட மென்டாரு, நான் கூப்பிடும்போது நீ வரமாட்டியா அப்படின்னு. சரி புலம்பாத, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறான். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து மேக்கப்லாம் போட்டுட்ருக்கா லஞ்சுக்கு போகிறதுக்காக. ஆமாம், நம்ம ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்ட்டு அவளே பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்லிக்கிறா.
அப்போ ஹீரோட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. சரிப்பா, ஒரு எமர்ஜென்சி, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு. தெரியும்டா, நீ இந்த வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு ரோட்டோரமாக உட்காந்து பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊஜின் வந்துட்டுருக்கான். ஏய், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அதுவா, லஞ்சுக்கு போகலான்னு இருந்தேன், அது இப்போ தான் கேன்சல் ஆச்சு, அதனால் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. சரி வா, அப்போ நம்ம 2 பேரும் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ பயங்கரமாக அவள் சாப்பிட்டுட்டு இருக்காளா. இன்றைக்கி உனக்கு ஒரு கிளாஸ் இருக்கே, நீ போகலையா? அது என்ன, ஒரு கிளாஸ் தானே, அட்டன் பண்ணலைன்னா என்ன ஆகிரப்போதோ. இன்றைக்கி ரொம்பவே அழகான ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்பவே ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பார்க்க. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வெதற சொன்னேன் அப்படின்னு. அப்போ இவளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் ஒட்டியிருக்கும் போல். உன் வாய்க்கிட்ட அந்த ஃபுட்டு இருக்குது அப்படின்னு 2 பேரும் அட் அ டைமில் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுக்க போகிறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெடுக்க, ஊஜின்னு பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கான், தொடச்சிக்கோ அப்படின்னு. நீ அத்லெட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஏன் திடீர்னு கேட்குற? அது அத்லெட் எல்லாத்துக்குமே தான் கை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், உன்னோட கையும் அந்த மாதிரி தான் இருக்குது, அதான் கேட்குறேன். ஆமாப்பா, நான் ஒரு அத்லெட் தான். அப்படியா, என்ன ஸ்போர்ட்ஸ் விளாண்ட? நான் வந்து பேஸ்பால் தான் விளாண்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் நீ விளையாடவே மாட்ற? அதுவா, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்படியே ஸ்பார்க் ஆகுது. இவள் ஒரு ரோட்டில் அப்படியே துடிச்சு படுத்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலுமே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் அப்படியே கிளாஷ் ஆகிட்டுருக்கு. நானும் பேலே டான்ஸராக தான் இருந்தேன், ஆனால் அதை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே குவிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே ஈகராக இருக்குது. நீயும் கிளாஸை வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கீல்ல, ஸோ நம்ம வேறு எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு இடம் இருக்குது, சில விஷயங்கள் நான் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்டெல்லாம் இருக்கும்ல, மண்டையில் கலர் கலராக பூவெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி பேண்டை தான் போட்டு நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அந்த இன்னர் பார்த்திங்கன்னா வெளியே தெரியுது. இவனுக்கு அதை சொல்லுவோமா வேணாமன்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் இழுத்து விட்டுட்டுருக்கான. அவள் கேட்குறான், என்னாச்சு, என் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நிற்கிறான். ஏய் ஹீரோயின், என்ன பண்ணுற அப்படின்னு. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே அந்த பார்க் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. நாங்கள் 2 பேரும் டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவள் ஊஜின் கூடயே சுற்றிட்டுருக்காளே அப்படின்ட்டு கடுப்பாக இருக்குது. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி பார்த்துக்கிற இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமாங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.